வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருசூலம் மயிலுகரி பாலமுருகா சரணம். வணக்கம். பெற்றோர்கள் தான் குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடல். குழந்தைகள் எப்படி வளரணுங்கிறது பெற்றோர்களை பார்த்து, அப்பா எப்படி நடந்துக்கிறாரு, அம்மா எப்படி நடக்கிறாங்க, எந்தெந்த சூழ்நிலை எப்படி இருக்காங்கன்னு பார்த்து தான் குழந்தைங்க வளருது. சமுதாயமும் அப்படி தான். சமுதாயம் முன்னேறியவங்களை தட்டி கொடுத்துக்கணும், பின்தங்கியோட கை தூக்கி விடணும், சமமாக இருக்கிறவங்களோட கை கோர்த்துட்ருக்கணும். நீங்கள் அவங்களோட மனநிலையை பொறுத்து அவங்களுக்குள்ள நடை உடை பாவனை, குடியிருக்கிற சூழ்நிலை எல்லாமே அவங்களோட நடவடை பார்த்து அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். மன தூய்மையும் வினை தூய்மை. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்பிக்கும் தீதுண்டோ மண்ணு உயிர்க்கு. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை என்று. இது முக்கியமான மூணு குறளை பார்த்தாலே திருக்குறள் நமக்கு தமிழ் வேதம் சொல்கிறது உண்மைதான். பகவத்கீதையில் உள்ளது திருக்குறள் இருக்குது, திருக்குறள் உள்ளது பகவத்கீதை. எல்லா ஞானிகளும் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய மார்க்கத்தோட முடிவு தர்மம் தான். தர்மங்கிறது என்ன? நமக்கும் பிறருக்கும் எதெல்லாம் நல்லது கொடுக்குமோ அதுதான் தர்மம். அந்த தர்மத்தை கடைப்பிடிப்பது தான் வாழ்க்கையோட முதல் படி. அதுதான் சனாதனம்னு சொல்கிறது. அப்போ மகாபாரதத்திலேயே பாண்டு காட்டுக்கு போயிடுறான், திருதராஷ்டிரன் நாட்டை ஆள்றான். ஆனால் கூட குந்தி தேவியும் குழந்தை பிறக்க போகுதுன்னு கேள்விப்பட்டோடனே காந்தாரி உடனே அம்மிக்கொடையை எடுத்து வயிற்றில் அடிச்சுக்கிட்டான். காரணம், இந்த ஆட்சி பொறுப்புக்கு போட்டியாக குழந்தைங்க பிறக்க போகுது. அந்த பொறாமை எண்ணம். அந்த பொறாமை எண்ணம் முதல் டெஸ்ட் டியூப் பேபி அப்போ தான் உருவாகியிருக்கு. உடனே அந்த சிதறின அந்த கருச்சிதைகளெல்லாம் எடுத்து ஒரு 100 குடத்தில் போட்டு வைக்கிறாங்க. ஒரே ஆளாக வர வேண்டிய வித்து என்னாது, அம்மாவோட பொறாமை உணர்வு காரணமாக 100 ஆயிடுது. அதனால் பிறந்த குழந்தைகளும் பொறாமை உணர்வோடே பிறந்தது. ஸோ தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைங்கிறாங்கள. ஸோ அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அதை பற்றி தான் பசங்களும் இருக்கிறாங்க. அதனால் குழந்தைகளை சொல்லி வளர்க்கணும், தர்மத்தை சொல்லி வளர்க்கணும், நியாயத்தை சொல்லி வளர்க்கணும். வன்முறைன்னா என்ன, பகைனா என்ன, அன்புனா என்ன, இதெல்லாம் சொல்லி வளர்க்கணும். போக்குவரத்து விதிகள் கூட ஒரு விபத்து நடக்காமல் இருக்குன்னா, போக்குவரத்து விதிகள் நல்லா தெரிஞ்சு ஓட்டுனா இருந்தால் கூட அது நடக்குதுன்னா எதிர்த்தாப்பில் அந்த விபத்தை ஏற்படுத்தணுக்கு ஒன்றும் தெரியாது தானே காரணம். இந்த பொறுப்பற்ற நிலை தானே. அது எல்லாமே நம்மளால், நம்ம குழந்தைகளால் யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது. சேஃப்டி, உலகில் எல்லாருமே நல்லவங்களாம் அடுத்தா சேஃப்டி ஆகிடுங்களே, அதுதான். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.